குமரியின் வளங்களை பாதுகாத்திட தமிழகம் வளர்ச்சி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு மாரிசாமி இணைந்திருக்கிறார். மாரிசாமி வணக்கம். இந்த முறையீடு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க. விருதுநகர் பட்டாசு ஆலை வெடி விபத்துல 25 பேர் உயிரிழந்த விவகாரம். இது தொடர்பா நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும்னு உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல இன்னைக்கு ஒரு முறையீடு வைக்கப்பட்டது நீதிபதிகள் முன்னிலையில. இது பட்டாசு ஆலை விபத்துல உயிர் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்றிருக்க மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது விருதுநகர் கட்டனார்பட்டி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பான வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து சுயமோட்டவாக விசாரிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர் கருணாநிதி முறையீடு செய்தார். நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் இந்த முறையீடு வைக்கப்பட்டது. தேர்தல் காலம் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை, உரிய இழப்பீடும் வழங்கவில்லை என தெரிவித்தார். அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே இது தொடர்பான வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, அதில் அரசுக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டு விட்டது, சரியான வழிகாட்டுதல்கள் தேவை, ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பினார்கள். அரசு தரப்பில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என டைம் கேட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. இதையடுத்து நீதிபதிகள் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்க நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நாளை விசாரணை நடைபெற இருப்பதாக எமது செய்தியாளர் விவரங்களை வழங்க நாம கேட்டோம். குமரியின் வளங்களை பாதுகாத்திட தமிழகம் வளர்ச்சி பெற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார்.